வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்ம உலகின் ஆன்மாக்களின் பயணம் அப்படின்ற அந்த தலைப்பில் நாம் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். இப்போது கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்ததில் ஹெஸ்டர் ராஸ் மூலமாக வருகிறார், அதாவது க்ளோடிஸ் எளிதில் ஹெஸ்டர் ராஸ் மூலமாக வருகிறார் அப்படின்றத அது எப்படி நம்ம பார்த்தோம், அதுக்கு தொடர்ச்சி என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும். ஏன்னா அந்த டாக்டர் ஒவ்வொருத்தட்டையும் பேசுகிறது அதை வச்சு தான் அவர் எல்லாமே பதில்களாக கொடுக்குறாரு. கேள்வி பதில் மாதிரி தான் இருக்கும். இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று ஆன்ம உலகின் விதிகள் அந்த புத்தகத்தை நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா புரியும். ஓரளவு இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அப்படி இல்லை அது படிக்கலைன்னா உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த டாக்டர் ராஸ் க்ளோடிஸுடன் உன்னுடைய மறுபயிற்சி எப்போ நீ என்ன பண்ணணுன்னா, துவக்கத்திலருந்தே இது என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத நீ எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவணும். இதை நீ செய்ய தயாராக இருக்கிறியா அப்படின்னா அந்த நபர் என்ன சொல்கிறாரு, நான் தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. அதாவது உன்னுடைய வழக்கத்துக்கு மாறாக உன்னை செய்ய முடியும். நான் 3 எண்ணத்துக்குள்ளே நீ என்ன பண்ணணுன்னா க்ளோடிஸ் ஆகவும் நீ, அதாவது அவர் ராஸ் அப்படின்ற, அதாவது ராஸாக தான் இருக்கார், அவர் இருக்கிறவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய வழிகாட்டு ஆன்மா க்ளோடிஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா க்ளோடிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுன்னா அதை பற்றி அவர் சொல்கிறதுல நிறைய இது இருந்ததுனால இப்போ என்ன சொல்கிறாருன்னா 2 ஆன்மாவும் நீயே இருக்கணும். க்ளோடிஸ் ஆகவும் நீ நான் இப்போ சொன்னோன்னே நீ என்ன பண்ணணும்னா க்ளோடிஸை பற்றி நான் கேட்கும்போது நீ க்ளோடிஸாவோட ஆன்மாவாக இருந்து பதில் சொல்லணும். ராஸை பற்றி கேட்கும்போது நீ ராஸா என்ன பதில் சொன்ன அந்த க்ளோடிஸ் கேட்டதுக்கு அப்படிங்கிற பதிலையும் நீ சொல்லணும். இப்போ 2 ஆன்மாவாக நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கான கட்டளையை கொடுக்குறாரு. அப்போ நான் 3 எண்ணத்துக்குள்ளே நீ க்ளோடிஸ் ஆகவும் நீயாகவும் 2 பாத்திரங்களை நீ பாவனை செய்ய வேண்டியிருக்கும். உன்னுடைய கேள்வியை கேட்கும்போது நீயே உன் வழிகாட்டி உண்மையாவது போல் தோன்றும், நீ தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. 1 2 3 அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்தை தூண்டுவதற்காக நான் என்னுடைய உள்ளங்கையை அந்த நபரோட நெற்றியில் கொண்டு போய் வைக்கிறார். இப்போ உன் மூலமாக அவருடைய எண்ணங்களை பேசக்கூடிய க்ளோடிஸாக நீ இரு அப்படின்னு சொல்கிறார். உன்னோட இந்த உருவம் இவர் ராஸ் தான், ஆனால் இப்போ யார் பேசணும், க்ளோடிஸாக பேசணும். அப்போ ராஸ் பெல்டனுடைய ஆன்மாவுக்கு எதிரே நீ ஒரு மேஜையில், இப்போது நீ க்ளோடிஸாக இருந்து ராஸ் பெல்டனுடைய ஆன்மாவுக்கு எதிராக நீ ஒரு மேஜையில் அமர்ந்திருக்கிற. நீ அவரிடம் என்ன சொல்லுற, வேகமாக என் கட்டளையினால் கஷ்டப்படுத்துவதை பொருட்படுத்தாமல் நபர் அந்த செயல்பட விரும்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் க்ளோடிஸாக சொல்கிறார், தனது சொந்த வழிகாட்டியாக அவர் பேசுகிறாரு. உனக்கு தெரியுமா நீ இன்னும் நல்லா செயல்பட்டுருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டாக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெகு விரைவில் நீ இப்போது ராஸ் பெல்டனாக இரு, மேஜைக்கு அந்த பக்கம் சென்று க்ளோடிஸ் கேட்டதுக்கு பதில் கொடு அப்படின்றாரு. நான் முயற்சி பண்ணேன், ஆனால் என்னுடைய இலக்கை அடைய முடியல அப்படின்னு ராஸ் சொல்கிறாரு. இப்போ உடனே நீ இடமாற்றம் பண்ணி க்ளோடிஸ் ஆயிரு, அந்த குரலுக்கு பதில் கேள்வி சொல்லு அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை பற்றி வேறு எதையாவது மாற்ற முடிந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு க்ளோடிஸ். உடனே டாக்டர் கேட்குறாரு, இப்போ நீ ராஸா பதிலளி, ராஸுங்கிற இடத்துக்கு போ அப்படின்னோடனே, ஆற்றலாலும் பணத்தாலும் ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இப்போ க்ளோடிஸாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீ முதல்ல ஏற்றுக்கொண்ட கடமைகள்லேருந்து இதை உன் பாதையிலேருந்து விலக்கி செல்ல ஏன் அனுமதித்தாய் அப்படின்னு கேட்குறாரு. நீ உன்னுடைய பாதையிலேருந்து ஏன் விலகி செல்ல அனுமதித்தாய் அப்படின்னா டாக்டர் ஒன்று கேட்குறாரு. நன்கு செயல்படுகிறாய், நாற்காலில் மாறி மாறி அமர்ந்து கொள், இப்போ உன்னுடைய வழிகாட்டின் கேள்விக்கு பதிலளி. ராஸ், நான் சமுதாயத்தில் முக்கியமானவனாக உணர விரும்பினேன், என்னுடைய வலிமைக்காக போற்றப்படவும் விரும்பினேன். எங்கே இப்போ க்ளோடிஸாக பதில் சொல்லு. முக்கியமான பெண்மணிகளால் பாலியல் ரீதியாக கூட பிணைப்புகள் இன்றி நீ அவர்களை வெற்றி அடைந்தது மேலாண்மை செய்ய முயற்சி செஞ்ச அப்படிங்கிறத நான் கவனித்தேன். இப்போ ராஸாக பேசு அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மைதான், ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர் அசைக்கிறாரு. நான் விளக்க வேண்டியதில்லை, எப்படியும் உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே க்ளோடிஸாக பதில் சொல்லு. ஆமாம், ஆனால் நீ விளக்க வேண்டும், இந்த விஷயங்களை தாங்கிக் கொள்ள நீ சுய விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். இப்போ ராசா அவர் பதில் சொல்கிறாரு, நான் இந்த மக்கள் மீது அதிக சக்தியை தீவிரமாக பயன்படுத்தாமல் இருந்தேன் அப்படின்னா அவங்க என்னை கட்டுப்படுத்தியிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே இப்போ க்ளோடிஸாக பதில் சொல்லு. இது சரியில்லை, உன்னுடைய தகுதிக்கு ஏற்றதும் இல்லை, நீ எவ்வாறு ஆரம்பிச்சியோ அப்படியே அது நடக்கலை, நாங்கள் ரொம்ப கவனமாக உன்னுடைய பெற்றோரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதாவது இப்போ இந்த 2 பேராகவும் மாறி மாறி அவர் பதில் சொன்னப்போ பெல்டன் குடும்பத்தார் வந்து நேர்மையும் பொறுமையும் வெளிப்படுத்திய மிதமான வழிகள் கொண்ட குடியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். மேலும் ராஸ் வந்து சட்டம் படிப்பதற்காக நிறைய தியாகம் பண்ணார் அப்படின்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ராஸா பதிலளி அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு தெரியும், நான் சிறுவனாக இருந்தப்போ அவர்கள் எல்லாம் என்னை லட்சியவாதியாக வளர்த்தாங்க, நானும் இதை விரும்பினேன், ஆனால் அது எனக்கு பலன் அளிக்கவில்லை. ஏன்னா என்ன நிகழ்ந்ததுன்னு நீயே பார்த்தில்ல, நான் வக்கீலா துவங்கினப்போ திறமையற்று எதற்கும் பயனில்லாமல் கடனாளியாக இருந்தேன். எனக்கு பணம் தர முடியாமல் மக்களுக்கு பாதுகாப்பளித்தேன். நான் இனி ஏழையாக இருக்க விரும்பலை. நான் பண்ணையை, பன்றிகளை, பசுக்களை எல்லாம் வெறுத்தேன். கணிசமான மக்கள் நடுவே நான் இருக்க விரும்பினேன். மேலும் சட்ட நடவடிக்கை எடுப்பவராக நான் நிறுவனத்தில் சேர்ந்தப்போ முறைகளை சீர்திருத்தும் எண்ணம் கொண்டிருந்தேன். மேலும் பண்ணை மக்களுக்கு வந்து உதவ நினச்சேன். வழி தவறாகத்தான் இருந்துச்சு. இப்போ குளோடிஸா பதில் சொல்லு. விதிமுறைகள் காரணமாக நீ ஊழலாக இருந்தா, இதை நீ எனக்கு விளக்கு. உடனே ராசா, தங்களால் அளிக்க முடியாத அபராத தொகையை மக்கள் செலுத்த வேண்டியிருந்துச்சு. செய்ய நினைக்காத குற்றங்களுக்காக மற்றவர்களை நான் தூக்கிலிட்டேன். நான் ஒரு சட்டப்பூர்வமான கொலையாளியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ குளோடிஸா பதிலளி அப்படின்னு சொல்லி டாக்டர் கட்டளையிடுறாரு. மற்றவர்களை துன்பப்படுத்தியதற்காக குற்றம் சாட்டத்தக்கவர்களாக இருந்த குற்றவாளிகளை, அதாவது மற்றவங்கள அவங்க துன்பப்படுத்தினாங்க, அந்த குற்றம் சாட்டத்தக்கவர்களாக இருந்த குற்றவாளிகளை சட்டப்படி தண்டித்ததற்கு நீ மற்றவர்களை துன்பப்படுத்தினதற்காக குற்றம் சாட்டத்தக்கவர்களாக இருந்த குற்றவாளிகளை வந்து தண்டித்ததற்கு நீ பொறுப்புள்ளவராக ஏன் உணர்ற? இப்போ ராசா சொல்லு. அவர்கள் சிலர், பெரும்பாலானவர்கள் என் பெற்றோர்களை போல விதிமுறைகளுக்கு உட்பட்ட சாதாரண மக்கள் தான். வாழ்வதற்கு பணம் அவங்களுக்கு வந்து தேவையாக இருந்துச்சு. மேலும் அவங்கள்ட்ட சிலர் வந்து மனநோய் உள்ளவர்களாகவும் இருந்தாங்க. இப்போ குளோடிஸா பதில் சொல்லுங்கிறார். நீ தண்டித்த மக்களால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி என்ன கூறுகிறார்? சமுதாயத்தை பாதுகாப்பதற்காகவும் பண்ணைகளுக்கும் நகரங்களுக்கும் அதிக பாதுகாப்பு அளிப்பதற்காக நீ நீதியுடன் சட்டம் கலந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லையா அப்படின்னு குளோடிஸ் கேட்குறாங்க. ராசா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்க்கவில்லையா, அது எனக்கு பலனளிக்கவில்லை. பழமையான சமுதாயத்தால் நான் கொலையாளியாக மாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ குளோடிஸா வந்து நீ வந்து உன்னையே கொலை செய்து கொண்டாய் அதுக்காக அப்படின்னு சொல்கிறப்ப, நான் பாதையிலேருந்து விலகி சென்றேன். நான் ஒரு உதவாக்கரை திரும்பி செல்ல முடியவில்லை. மேலும் நான் முன்னோக்கி செல்லவும் முடியலை. இப்போ குளோடிஸா சொல்லும். சுயலாபத்திற்காகவும் பிரசித்தமாவதற்காகவும் நீ தீய வழியில் பெற்றோர்களுடன் வெகு எளிதில் நீ சேர்ந்துட்ட. இது நீ இல்லை, நீ ஏன் உன்னிட்டமிருந்து ஒளிஞ்சிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராஸ் வந்து, நான் பொதுவாக பாதுகாப்பாளராக ஆனப்போ நீ ஏன் எனக்கு அதிகமாக உதவி செய்யலை? நான் உன்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வழிநடத்தணும் அப்படின்னு என்றதுனால உனக்கு என்ன பலன்? அப்போ வந்து அவர் ராஸாக பதிலளிக்க சொல்கிறார். நான் குறுக்கிடலாம் என்றால் கெஸ்டரை வந்து ராசா பதிலளிக்க சொல்கிறாரு. ஆனால் கடைசி கேள்விக்கு பிறகு அவள் மௌனமாக இருக்கும்போது நான் பேசுகிறேன். நான் குறுக்கிடலாம் என்றால் நீ இப்பொழுது உணரும் வழி மற்றும் உன் முந்தைய வாழ்க்கையை பற்றி அவரை குறை கூறுவதால் உனக்கு கிடைக்கும் கண்டனங்கள் குறித்து குளோடிஸ் விசாரிக்கிறார் என நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ ராஸ் வந்து அனுதாபம் வேண்டி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாரு. உடனே டாக்டர், சரி நீ இதற்கு குளோடிஸுக்கு பதில் கூறு. இன்னும் என்னை வந்து என்ன செய்ய வைக்க போகிறான்? நீ உன் அகத்தே அதிகம் செல்லவில்லை. நான் உன்னை மனதிற்குள் தன்னடக்கம், சமநிலை, பொறுப்பு, மகத்தான இலக்குகள், உன் பெற்றோர்களுடைய அன்பு ஆகிய எண்ணங்களை வச்ச நீ இந்த எண்ணங்களை புறக்கணித்தாய். மேலும் மாறுபட்ட செயல்களையே செய்தாய். அப்போ அவர் சொல்கிறார், ராசா இருந்து பதில் சொன்னார். நீ தயாரித்த அடையாளங்களை நான் தவற விட்டு விட்டேன் என்று எனக்கு தெரியும். நான் வாய்ப்புகளை வீணடித்தேன். நான் பயப்பட்டேன். இப்போ உனக்கு குளோடிஸா பதில் சொல்லு. நீ யார் என்பது குறித்து நீ எதை அதிகமாக மறக்கிறாய்? உன் வழிகாட்டிக்கு இப்போ விடையளி. பூமியில் நடப்பதை மாற்ற எனக்கு ஆசை இருந்தது. பூமியில் உள்ள மக்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் விருப்பத்துடன் நான் துவங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ குளோடிஸா பதில் சொல்லு. அந்த கடமையை நீ முன்கூட்டியே விட்டுட்ட. நீ மீண்டும் வாய்ப்புகளை இழப்பதை நான் பார்க்கிறேன். ஆபத்துகளை எதிர்கொள்ள பயப்படுகிற, சேதம் ஏற்படுத்தக்கூடிய பாதைகளை எடுத்துகிட்டு நீ இல்லாத ஒருவனாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிற. அது துயரம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த அறுதில் நிலையில் அமர்வு வேலைகளில் வந்து மறுபயிற்சி நிலைகளை பார்க்கும்போது இந்த குளோடிஸ் நிகழ்வு மற்ற 13 உள்ள நபர் பேசும்போது அவர்களுடைய பதில்கள் என் வாடிக்கையாளர் கெஸ்டரிடமிருந்தோ அல்லது ராஸாக அவளது முந்தைய வாழ்க்கையிலிருந்தோ வித்தியாசமானதாக இன்னும் அதிக தெளிவாக தீர்மானமாக இருந்ததை நீங்கள்லாம் பார்த்து கேட்டிருப்பீங்க. என்னுடைய நபர்கள் முந்தைய ஆன்மீக மறுபயிற்சிகளை தங்கள் வழிகாட்டிகளின் கருத்துரைகளை மிக்க உள்ளுணர்வோடு வெளிக்கொணர்வதில் நான் எல்லா நேரங்களிலும் வெற்றி அடையலை. எனினும் எந்த ஆன்மீக சூழ்நிலை தேர்ந்தெடுத்தாலும் கடந்த கால நினைவுகள் பெரும்பாலும் இந்த தற்காலத்தோட பிரச்சனைகளோடு அது வந்து கலந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அவளுடைய வழிகாட்டியான உரையாடலை எடுத்து சென்றார்கள் என்பது பற்றி எனக்கு அக்கறையில்லை. ராஸ் பெல்டன் இறந்து விட்டார் அல்லவா, ஆனால் ஹெஸ்டர் அதே புதைக்குழியில் சிக்கியுள்ளார். நான் அவரது இந்த சேதம் விளைவிக்கும் நடத்தையை முறியடிக்க என்னால் முடிவதை செய்ய விரும்புகிறேன். அப்போ தனித்தன்மையின்மை, வெறுப்புணர்வு, நன்னெறிகளின்மை பற்றி அவள் வழிகாட்டி என்ன குறிப்பிட்டுள்ளார் என்பது குறித்து இந்த நபருடன் மறு ஆய்வில் சில நிமிடங்கள் நான் செலவழித்தேன். அப்போ தொடர்ந்த உதவிக்காக குளோடிஸிடம் கேட்ட பின்னர் மறுபயிற்சி காட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். மேலும் கெஸ்டரை உடனே தற்போதைய அவளுடைய மறுபிறப்பிற்கு சற்று முன்னரான ஆன்மீக கட்டத்திற்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அடுத்து தொடங்குறாரு. ராஸாக நீ யாராக இருந்தாய் அப்படிங்கிற முழு அறிவும் ஆண்மூலைகள் தங்கிய பெண் உண்மையான ஆன்மீக தனித்துவத்தின் அதிகமான உணர்வு இருந்ததும் இந்த தற்போதைய உடலை ஏன் தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு கேட்குறாரு. நான் பெண்மணியாக இருக்க தேர்ந்தெடுத்தேன். அதனால் மக்கள் என்னால் அச்சுறுத்தப்பட்டதாக உணர மாட்டார்கள். உண்மையாகவா? பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் இத்தகைய வலிமையான சக்தி வாய்ந்த பெண்மணியின் உடலை ஏன் தேர்ந்தெடுத்தாய்? நீதிமன்றத்தில் கருப்பு உடை அணிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அதிகாரியை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், ஆனால் என்னை வியப்புடன் பார்ப்பார்கள். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பெண்மணியாக ஆண்கள் முன்னே குறைவாக அச்சுறுத்துபோலாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும். அஜாக்கிரதையாக இருக்கும்போது நான் அவர்களை பிடிக்க முடியும், அவர்களை மரணத்திற்கு பயமுறுத்தவும் முடியும். எம்மாதிரியான ஆண்கள் அப்படின்னு கேட்குறாரு. சமுதாயத்தில் அதிகாரமுள்ள பெரிய ஆட்கள் நான் பெண்மணியாக இருப்பதால் அவர்கள் தவறான புலனுணர்வு பாதுகாப்பிற்குள் மயங்கியிருக்கும்போது அவர்களை பிடிக்க முடியும். அவர்களை பிடித்து என்ன செய்வாய்? வலது குத்துனா அவர்களை ஆணி அடிக்க. இந்த உலகில் உள்ள எல்லா சிறிய மீன்களையும் சாப்பிட விரும்பும் பெரிய மீன்களிடமிருந்து சிறிய மீன்களை காப்பாற்ற. அப்போ அவர் உடனே கேட்குறாரு, இந்த வாழ்க்கையில் பெண்மணியாக இருக்க தேர்ந்தெடுப்பதற்கான உனது காரணத்தை எனக்கு புரியவை. உன் கடந்த கால வாழ்க்கையில் ஒரு மனிதனால் உன்னால் உதவ முடியாத அதே வகையான மக்களுக்கு தானே நீ உதவ விரும்பினாய். இது சரிதானே? ஆம் எனில் அந்த சிறந்த வழியில் நான் எண்ணியவாறு எனக்கு அது வேலை செய்யவில்லை. நான் இன்னும் மிக வலிமையான ஆண்மைத்தனத்துடன் இருக்கிறேன். தவறான திசையில் ஆற்றலிடமிருந்து வெளிவருகிறது. அப்படி தானே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தவறான திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் மீண்டும் அதை செய்கிறேன். மக்களை தவறாக பயன்படுத்துகிறேன். ஆண்களுக்கு அச்சுறுத்துவோலாக ஒரு பெண்மணியின் உடலை தேர்ந்தெடுத்தேன். நான் பெண்மணியாக உணரவில்லை. உடல் மட்டும்தான் நான் பெண்மணியாக எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய மனசில் நான் ஒரு ஆண் போல் ஒரு நல்ல ஒரு வீரமான மனநிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, எங்கே ஒரு உதாரணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பாலியல் ரீதியாகவும் வியாபாரத்திலையும் நான் கொள்கைகளை தள்ளிவிட்டு முன்மாதிரி பாதையிலிருந்து விலகி நான் ராசாக மீண்டும் சக்தி விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் நில சம்பந்தப்பட்ட பங்குகளை திறமையாக கையாளுறேன். நான் பணம் சம்பாதிக்க மிக்க ஆவலோடு இருக்கிறேன். எனக்கு பதவி மோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது உன்னை எவ்வாறு காயப்படுத்துகிறது? என் கடந்த வாழ்க்கையிலிருந்து போலவே பணம் மற்றும் பதவியின் விளைவு எனக்கு ஒரு போதை மருந்தாக இருக்கிறது. நான் இப்போது பெண்மணியாக இருப்பது மக்களை கட்டுப்படுத்தும் என் ஆசையை மாற்ற ஒன்றும் செய்யவில்லை. முட்டாள்தனம் இது அப்படின்னு சொல்கிறாரு. பெண்ணாக பிறக்க தேர்ந்தெடுத்ததில் உன் உந்துதல்கள் தவறாக இருந்ததென நீ நினைக்கிறையா? ஆமாம், மனிதனாக வாழ்வதை அதிக இயற்கைத்தனமாக நான் உணர்கிறேன். ஆனால் பெண்மணியாக இந்த தருணத்தில் நான் அதிக நுட்பமாக இருப்பேன் என்று நினைத்தேன். நான் இந்த வாய்ப்பை வேறு இனத்தில் மீண்டும் முயற்சி செய்ய விரும்பினேன். குளோடிஸும் அதை எடுத்துக்கொள்ள என்னை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாற்காலில் சாஞ்ச மாதிரி விழுகிறாங்க. நீ உன் மீது சிறிது கடினமாக இருக்கிறாய்ன்னு எண்ணவில்லையா ஹெஸ்டர்? நீ பெண்மணியாக இருக்க தேர்ந்தெடுத்தாய். ஏனென்றால் உன் பாடங்களை சமாளிக்க ஒரு பெண்மணியின் நுண்ணறிவையும் உள்ளுணர்வையும் ஒரு வேறுபட்ட தோற்றத்தில் அளிக்க விரும்பினாய். நான் உணர்கிறேன், நீ ஆண் சக்தி வைத்திருந்தும் பெண்ணாக இருந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. சரிங்களா? இந்த நிகழ்வுக்கு பிறகு நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது என்னென்னா 13வது நபர் அதாவது ஹெஸ்டர் அப்படிங்கிறவர் உள்ளே வர்றாரு. அவர் போன பிரிவில் ராஸாக இருந்திருக்கிறாரு. அந்த ராஸுக்கு வழிகாட்டி ஆன்மா யாருன்னு கேட்டிங்கன்னா குளோடிஸ். இந்த குளோடிஸும் ராஸும் 2 பேரும் ஒரே ஆள். அதாவது இந்த ஹெஸ்டர் அப்படிங்கிற ஆன்மா தான் ராஸ் அப்படிங்கிற ஆன்மாவாக இருந்திருக்கு. அப்போ அது பேசும்பொழுது அதோட வழிகாட்டி ஆன்மா குளோடிஸ். அந்த குளோடிஸ் ஆகவும் இவங்க பேசுகிறாங்க. ஒரே ஆன்மா 3 உருவத்தில் ஒரு ஆன்மா பேசுது. கெஸ்டருங்கிற அந்த ஆன்மா தான் இப்போ 3 உருவத்தில் பேசுனுச்சு. அப்படி பேசி முடிஞ்சு இப்போ அவங்க என்னென்னா அந்த ராஸாக அந்த பணியை செய்யலைங்கிறதுனால திரும்ப அவங்க பிறப்பெடுக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பெண்மணியாக கெஸ்டருங்கிற பெண்மணி, ஆனால் பெண் உருவம், ஆனால் மனதெல்லாம் பார்த்திங்கன்னா வலிமையான மனநிலையோடு பிறக்கிறாங்க. அப்படி பிறந்து அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிக்கல் வந்ததுனால தான் இந்த மருத்துவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் தான் இந்த விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சொல்லியிருக்காரு. இது ஆழ்துயில் உறக்கத்தின் மூலமாக சொல்கிறாருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த ஆன்ம உலகமாக இருக்கட்டும், ஆழ்மனசாக இருக்கட்டும், நேர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டும்,
எதாக இருந்தாலும் என்னுடைய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இங்கே வந்து என்னுடைய இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதாவது நீங்கள் நிறைய பேருக்கு இதை இன்னும் கொண்டு போகணுங்கிறது முக்கியமான ஒன்று. புரிஞ்சுக்கணும் நம்ம அதை. இது யாருக்கெல்லாம் புரியுதோ, யாருக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கோ அவங்க மட்டும் இதை கேளுங்க. ஆர்வம் இல்லாதவங்க கேட்டிங்கன்னா, ஒரு சகோதரர் கூட சொல்லியிருந்தார், ரொம்ப கடுப்பாக இருக்குது இதை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்களுடைய அகராதியிலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் உங்ககிட்ட ஒரு எரிச்சலான உணர்வையும் வெறுப்பான உணர்வையும் உங்ககிட்ட வெளிப்படுத்துது. அது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. இன்னும் மோசமான சூழலை நீங்கள் கவர்ந்து இழுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் கொஞ்ச காலம் உங்களுடைய மனசை வந்து தயார்படுத்துங்க. நீங்கள் இதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெளியில் போய் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. முதல்ல நேர்மறையான இடத்துக்கு வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதையெல்லாம் கேட்க ஆரம்பிங்க. இதுலேயும் இன்னும் வேறு பதிவுகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கேளுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா கேட்காதீங்க. இது புரியாமல் யாருக்குமே இது வந்து கேட்க முடியாதுங்க. ஸோ அந்த சகோதர ஆன்மாவுக்கும் என்னுடைய பதிலை இதோட சேர்த்து கொடுத்துருக்குறேன். யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களால கேளுங்க. இது யாரும் கேட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலைங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ, யாரால் இதெல்லாம் தேடிட்டுருக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். தேடுதல் இல்லாமல் உங்கள்கிட்ட இது கிடச்சிருக்கு, அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விலகி கொள்வது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மோசமான விடயங்களை நீங்கள் ஈர்க்கக்கூடிய நபராக மாறிடுவீங்க. அதனால் கொஞ்ச நாள் வேறு கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் எல்லாம் போய் அப்புறமா ஒரு புரிதல் வரும்பொழுது நீங்கள் இதை விட இன்னும் நல்ல விஷயங்களையும் கேட்க ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். இதோடு இந்த பதிவை நாம் நிறைவு பண்ணலாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.